அனைவருக்கும் வணக்கம். கடந்த மார்ச் 8ஆம் தேதி காவல்துறை விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் ஆகாஷ் அவர்கள் உயிரிழந்தார். காவல்துறையினர் அவரை அடித்தே கொன்றுவிட்டு அவர் காவல்துறையிடமிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தார். முயற்சி செய்யும் போது அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. அதனாலேயே நாங்கள் மருத்துவமனையில் அவரை அனுமதித்தோம் என்று கதை கட்டினார்கள். இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். காவல்துறை சார்பில் மீண்டும் லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இது குறித்து முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதிக்குட்பட்ட கிருஷ்ணராஜபுரத்தில் ஆகாஷ் என்ற 26 வயது இளைஞர் இருக்கிறார். இவர் மீது பல குற்ற வழக்குகள் இருக்கிறது என்று அப்பகுதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல குற்ற வழக்குகள் இவர் மீது இருந்தாலும் இவரை காவல்துறை கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி விசாரணை என்று வீட்டிலிருந்து கூட்டி சென்றிருக்கின்றனர். வீட்டிலிருந்து அந்த இளைஞரை காவல்துறை அழைத்து சென்று காவல்துறைக்கு சொந்தமான காவல் நிலையத்திற்குட்பட்ட பல பகுதிகளை வைத்து இளைஞரை அடித்ததாக கொடுமைப்படுத்தியதாக தெரிய வருகிறது. இளைஞருடைய வலது கால் முழுவதுமாக சேதமடைந்திருக்கு என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இளைஞரை முழுவதுமாக தாக்கி இருக்கிறார்கள் என்று தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய உடம்புல 28 இடங்கள்ல காயம் இருப்பதாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுது. இவரை கடந்த 6ஆம் தேதி கூட்டிட்டு போறாங்க. 7ஆம் தேதி இவர் தப்பித்து ஓட முயற்சி செய்தாரு அப்படின்னு சொல்லி மதியம் 1 மணி அளவுல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க காவல்துறை. இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே உறவினர்கள் எல்லாரும் காவல் நிலையத்தை போய் முற்றுகையிடுறாங்க. எதுக்கு எங்கள் பையனை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி. உடனடியாக அடுத்த நாள் இந்த சூடு குறையறதுக்குள்ளேயே அடுத்த மார்ச் 8ஆம் தேதியான அன்று இளைஞர் ஆகாஷ் அதிகாலை 5:45 மணி அளவில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைத்து உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் என்ற தகவல் கிடைத்தது. உடனடியாக சிவகங்கை ராமேஸ்வரம் அந்த தேசிய நெடுஞ்சாலையை உறவினர்களும் பெற்றோர்களும் போய் மறியல் செய்தாங்க. அவர்கள் மறியல் செய்ததன் விளைவாக இவருடைய பாடியும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. உடனடியாக காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வேணுக்குனே அடிச்செல்லாம் கொள்ளலை. அவர் எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க ஓட பார்த்தாரு. அப்போது கீழே வலிக்கு விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத காவல்துறை விளக்கமாக கொடுத்தாங்க. இந்த விளக்கத்தை பெற்றோர்களும் உறவினர்களும் ஏற்க மறுத்து தங்களுடைய போராட்டத்தை 2 நாட்களாக தொடர்ந்தாங்க. உடனடியாக பிரேத பரிசோதனை அடுத்த நாளே நடத்தப்பட்டுச்சு. மார்ச் 9ஆம் தேதி பிரேத பரிசோதனையின் முடிவில் அப்போதான் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான தகவல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 28 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் அதிர்ச்சி அளிச்சிச்சு. உடனடியாக பெற்றோர்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லாமல் அங்கேயே இருந்தார்கள். பிரேத பரிசோதனையில் கூறப்பட்டது, இளைஞர் ஆகாஷ் அவர்களின் உடலில் 28 இடங்கள்ல காயம் இருக்கு. பல சிராய்ப்புகள், இரத்த காயங்கள், மூளை, இறப்பை உள்ளிட்ட பகுதிகளிலையும் காயம் இருக்குன்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்தாங்க. இதில் முக்கியமானவன்னு பார்க்கும்போது மூளைக்கு உட்பகுதியில் இளைஞர் அஜித்குமாரின் ரத்தம் உறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. இதனால தலையில் யாரோ பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இதற்கு அப்புறம் அவருடைய வலது கால் நடுப்பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. 45x12 சென்டிமீட்டர் அளவில் வலது கால் பகுதியில் இரத்த கசிவும் இருந்திருக்கு. மூளையுடைய உட்பகுதியிலையும் இரத்த கசிவு இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில் இறப்பை, கல்லீரல், சிறுநீரகம் போன்றவை இரத்த மாதிரிகளோடு அடுத்தபடியான ஆய்விற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் இவர் எப்படி உயிரிழந்தார் என்ற முழு தகவலும் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் உடனடியாக இந்த தகவல் பெற்றோருக்கு கிடைத்தவுடன் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா யாருமே கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த பெற்றோர்கள் அங்கே இடத்திலேயே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதுடன் உடனடியாக இந்த வழக்கு கஸ்டடி டெத்தாக இருக்காம கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். அந்த குற்றவாளிகள் அழைத்து சென்ற காவல்துறையினராக தான் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினாங்க. உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு இதில் தலையிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு, போக்குவரத்துக்கு சீக்கிரம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்களை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கை வேணால் எடுங்கன்னு காவல்துறையிட்ட சொன்னாங்க. இத்துடன் நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய உத்தரவிட்டவுடன்
நீதிமன்றத்துடைய கோரிக்கையும் ஏற்று காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடைஞ்சூறு பண்ணக்கூடாது என்று சொல்லி பெற்றோர்கள் கலைஞ்சு சென்றாங்க. உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் விட்டுறக்கூடாதுல்ல. அதனால மீண்டும் பெற்றோர்கள் உறவினர்கள் போராட்டத்தில் யாருக்கும் இடையூறு செய்யாமல் தனியாக ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு லைட்டு போட்டு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்திற்கு உட்கார்ந்துருந்தாங்க. தற்போது வரைக்கும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிச்சுட்டு வராங்க. சிபிசிஐடியோடைய விசாரணையில் என்ன நடக்க போகுது, இளைஞர் ஆகாஷ் மீது பல வழக்குகள் பதியப்பட்டிருந்தாலும் காவல்துறைவரை கூட்டி சென்று கொன்றது எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்றால், விசிக தலைவர் திருமாவளவன் சொல்கிறார், என்னதான் தப்பு இருந்தாலும் கூட்டிட்டு போய் காவல்துறை அடித்து கொன்றால் திமுக மேலதான் பிளாக் மார்க் ஆகும், ஆளும் கட்சி மேலதான் களங்கம் விளைவிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, திருமாவளவன் அவர்களே சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஆகாஷ் வீட்டிற்கே சென்று விசாரிச்சாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. மற்றொரு தகவல், சிபிசிஐடி இந்த வழக்கை SC/ST ஆக்டையும் உள்ள புகுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இதுல அந்த இளைஞருடைய உறவினர் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, எங்க ஜாதி பையங்களை கூட்டிட்டு போய் இப்படி அடிச்சு கொள்றத காவல்துறை ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க என்று மிகப்பெரிய ஜாதிய குற்றச்சாட்டை காவல்துறை மீது புகுத்தினார் அவருடைய உறவினர். இது அந்த பகுதியில் சகஜமாக நடக்கிறது, சாதாரணமாக நடக்குது என்று அவருடைய உறவினர் பொங்கி எழுந்தார். இது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே காவல்துறை ஜாதி பார்த்து செயல்படுகிறதா என்பது அனைவருடைய கேள்வியாகவும் இந்த இடத்துல இருக்கு. இதை தாண்டி இதே சிவகங்கை மாவட்டத்தில் தான் மடப்புறத்தில் இளைஞர் அஜித்குமார் நகை திருட்டு வழக்கிற்காக அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினரால் கொன்று, அதாவது அடித்தே கொல்லப்பட்டார். இதுவும் ஒரு கஸ்டடி டெத்து தான். அப்படிங்கும்போது சிவகங்கையில் இந்த சம்பவம் சாதாரணமாக நடக்குது, இன்னும் சிவகங்கை திருந்தவில்லை என்பது இதற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் பல இடத்துல போராட்டம் நடத்தினாங்க. எதுக்குன்னா, சிவகங்கையில் வன்கொடுமை, 2 வயது குழந்தை வன்கொடுமை, தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய கழிவறைக்காக சென்ற போது வன்கொடுமை நடந்து அந்த மாணவியை துண்டு துண்டாக வெட்டி அந்த இடத்துல போட்டு போயிருக்காங்க. இதை 4 நாட்களாக இன்னவரை காவல்துறை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த வழக்கு ஒரு பக்கம், பல வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் பிள்ளையை தொட்டால் எடுக்க வேண்டியது அவன் கையை அல்ல அவன் தலையை என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும்னு மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தற்போது தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த யார் ஆட்சிக்கு வருவா, திமுக வருமா என்பது சந்தேகத்தில் தான் இருக்கு. ஏன்னா சட்ட ஒழுங்கு காரணமாக. தேர்தல் தேதி 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன் அறிவித்த அடுத்த நொடியே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அதற்கப்புறம் நீங்கள் கட்சி கொடி கட்டிய காரில் நீங்கள் செல்லக்கூடாது. தலைமைச் செயலகத்திலையுமே சரி, பல அரசு அலுவலகங்களில் நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள் போன்ற புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த புகைப்படங்கள் இருக்கக்கூடாது. பொது வழியில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வெள்ளை நிற துணிகளால் மூடப்பட்டுவிடும். காரில் கூட நீங்கள் கட்சி துணி கட்டக்கூடாது. பல பரிசு பொருட்களை லம்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்று அதிர்ச்சிக்குரிய தகவல் மக்களே, தேர்தல் நடத்தை விதிகள் அமலாக்கி கடந்த 24 மணி நேரத்தில் 1,28,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செஞ்சுருக்காங்க தேர்தல் பறக்கும் படை. இதை தமிழ்நாட்டுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கங்கனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, ரொக்கமாக நீங்கள் பணம் எடுத்து செல்றீங்கன்னா அதுக்கான சரியான ஆவணங்களோடு அந்த பணத்தை எடுத்து செல்லுங்க. இல்லைன்னா காவல்துறை பறிமுதல் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆவணங்கள் கொடுத்து நீதிமன்றத்தில் தான் போய் அந்த காசை வாங்கணும். அது எதுக்கு தேவையில்லாத அலைச்சல். இதை தாண்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சோதனைகள் தீவிரமடைஞ்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிகழ்ந்துட்டு இருக்கு. டிவிகேவா, என்டிஏ கூட்டணியா, திமுகவா, சீமானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் யார் வெற்றி பெற போகிறாங்கிறது நம்ம எல்லாருடைய கையிலையும் தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். உடனடியாக இலவசங்கள், பணங்கள், இதை 2ஆம் பட்சமாக மக்கள் பார்க்க வேண்டும். முதல் பட்சமாக பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்குது, தலைமை பண்பு எவ்வாறு இருக்கு என்பதையெல்லாம் மக்கள் அறிந்து புரிந்து வாக்களிக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கேஸ் சிலிண்டர் சரியான முறையில் கிடைக்கிறதில்ல மக்களுக்குன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் பாஜக அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி வாய் திறக்க மாட்டார். எதுக்குன்னா, இப்போ அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால இதை பற்றி வாய் திறக்க மாட்டாருன்னு காங்கிரஸ் இவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க.
இவங்க பண்ணக்கூடிய போராட்டத்தில் வேடிக்கையாக நடக்கிறது கேஸ் சிலிண்டருக்கு பாட கட்டி உட்காந்து அழுவுறது. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக திமுக பத்திரிகைகளுக்கோ யூடியூப் சேனல்களுக்கோ பணங்களை கொடுத்து தமிழக வெற்றிக் கழகம் மேலே கான்சன்ட்ரேஷனை செலுத்த சொன்னதாக கூறப்படுது. அதன் விளைவாக தமிழக வெற்றிக் கழகம் என்டிஏல இணைய போதுன்னு சொல்லி மீடியாஸ் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு செல்லும் போது தனி விமானத்தில் செல்லும் போது விஜய் அவர்கள் கூட அவருடைய கைப்பையில விஸ்கி பாட்டில் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இது முற்றிலும் தவறானது, ஃபேக் நியூஸ் என்று நிர்மல்குமார் அவர்கள் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த செய்தி முழுக்க முழுக்க தவறானது. அவருடைய கைப்பையில் இருந்தது கத்தரிக்கோள் மட்டும்தான், அதை தான் சோதனை என்ற பெயரில் தாமதமானது என்று கூறியிருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனா கையில் எந்த விஸ்கி பாட்டிலோ மதுபானங்களோ கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்ய விரும்புகிறேன். எஸ் மக்களே, எலெக்ஷன் ரூல்ஸ் அப்ளை ஆகிருக்கு. எலெக்ஷன் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட தெளிவான முறையில் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி காய்ஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.